இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஒன் டே ட்ரிப் திருவண்ணாமலைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். சென்னைக்கெல்லாம் பக்கத்துலேருந்து 15 மினிட்ஸ் ஒன்ஸுக்கு திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ் ஏறிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. கவர்மெண்ட் பஸ் தான். இதுக்கு வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலைக்கு வெறும் 3.5 ஹவர்ஸில் போய் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா வீக் டேஸில் இந்த பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக போய்ட்டு வரலாம். இந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருவண்ணாமலையோட நியூ பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் இல்லை வந்து ஆட்டோஸ் பிடிச்சி போய்க்கலாம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை நியூ பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ராஜகோபுரம் வழியாக போகாமல் இந்த அம்மணி அம்மாள் அந்த கோபுரம் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சாமி பார்த்துடலாம். வித்தின் 2 ஹவர்ஸில் சாமி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அம்மணி அம்மன் இந்த இதில் கோபுரத்துக்குள்ளே போயிட்டு 50 ருபீஸ் தரிசனம்னு இருக்கும். அது 50 ருபீஸ் தரிசனத்தில் போயிடுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் சாமி பார்த்துடலாம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே உங்களுக்கு வெளியவே உங்களுக்கு பிரசாதம் கவுண்டர் இருக்கும். அங்கே பிரசாதம் வந்து புளியோதரை எல்லாமே 10 ருபீஸ் கொடுக்குறாங்க. அது நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அது கோவில் விட்டு வெளியே வந்த உடனே ஷேர் ஆட்டோஸ் அவைலபிள் இருக்குது. ஷேர் ஆட்டோ ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. அவங்களே வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கண்டினியூஸாக பஸ் வந்துகிட்டே இருக்குது. 15 மினிட்ஸ் ஒன்ஸ் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஏறினீங்கன்னா 3.5 ஹவர்ஸ்லேயே வந்து சென்னைக்கு ரீச் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் கிரிவலம் பஸ்ஸு கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.